அதனை தொடர்ந்து அடுத்த விடயத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதே வைல்ட் லைஃபோட சம்பந்தப்பட்ட இந்த வந்து சுரேஷ் எங்களுக்கு தெரியும், மாவட்டத்தில் சம்பந்தப்பட்டவர் இந்த மெட்டல் வந்து இருக்கிற புதிய ஐயா, இதே ஐயா வந்து ஒரு வருஷத்துக்கு முதல் எங்களை மாவட்ட அபிவிருத்தி ஒரு வருஷம் மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் என்ற பேர்ல ஒரு துறைசார் அமைச்சரோட மாவட்டத்தை கொண்டு வந்து மாவட்ட மக்களோட பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் இந்த ஐயா வந்த நேரத்தில் நாங்கள் மிக முக்கியமாக சொன்ன விடயங்களிலே நாங்கள் 5 ரேஞ்ச் ஆஃபீஸ் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். புதுசாக 5 ரேஞ்ச் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாங்கள் கேட்டோம். இது சம்பந்தமாக நாங்கள் நீண்ட காலமாக ப்ரொபோசல் கடந்த அரசாங்கத்தில் காலமாக கூட இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படாதபடினாலும் நாங்கள் 5 ரேஞ்ச் ஆஃபீஸ் கேட்டாங்க. வாகர பாலச்சேன மற்றது உன்னிச்ச பஞ்சேர்ந்து இருக்கிறது நான் நினைக்கிறேன். நாங்கள் அது டீப் ஆஃபீஸர் சொல்ற சப் ஆஃபீஸர் அடிப்படையில் இருக்கிறதாக எல்லாம் பேசப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை முடித்து தருவோம் என்று வாக்குறுதி அளித்து சென்றிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் மாவட்டத்தில் இருக்கிற வைல்ட் லைஃப் ஆஃபீஸர்ஸ் எண்ணிக்கை வந்து 15 பேர். இவ்வளவு பெரிய மாவட்டம், வாகர தொழிலாளர் வரைக்கும் படுவாக்கள் எழுவாக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து வைல்ட் லைஃபுக்கு 15 ஆஃபீஸர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. சரியா நான் சொல்றது 15 பேர். 75 பேர் நாங்கள் புதிய ஆட்கள் தருவோம்னு சொல்லி அந்த அமைச்சர் திருப்பி சென்று விட்டார். சரி, அதோடு 2024ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் வந்தது கூட 92 கிலோமீட்டருக்குரிய 96 கிலோமீட்டருக்குரிய வைல்ட் லைஃபுக்குரிய யானை வெடி கட்டுறாங்க. நாங்கள் அதுவும் போதாது இன்னும் போட வேண்டும், ஆனால் போட்டாலும் நிராதரப்படியா 96 போடுறதா சரி போடுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து 6 கிலோமீட்டர் மாத்திரம் தான் இந்த அரசாங்கம் வந்துக்குள்ள போடுறோம். அதுவும் மஜ்மா நகர் அந்த தோண்டுக்குள்ள போட்டு நான் நினைக்கிறேன். இந்த மிக முக்கியமாக இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நல்ல வரவேற்க வேண்டிய விடய பௌர்ணமியில் இந்த கூட்டத்தை அமைச்சர் போட்டது. ஆனா இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசி என்ன அர்த்தம் என்று சொல்லுவோம். இன்னைக்கு அமைச்சர் வந்திருக்கிறார், மாவட்ட அலுவலக கூட்டம், மாவட்ட அலுவலக தலைவர், அவருக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லாத அமைச்சர் தான் இவர் வந்திருக்கிறார். உங்களுடைய மினிஸ்ட்ரி கூட சம்பந்தப்பட்ட இதே அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு வந்து சப் ஆபீஸ் போடுறது, அதே நேரத்துல ரேஞ்ச் ஆபீஸ் உருவாக்குறது, எல்லாம் பேசி வைல்ட் லைஃப் தான் எங்களை வைல்ட் லைஃப்கான அடுத்த திட்டம் சொல்லி ஒரு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் மீண்டும் உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த ஆபீஸை திறக்கிறத பற்றி பேசி ஆராய்வதில் என்ன அர்த்தம் பண்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. இன்னைக்கு யானைகள் வளமையாக வருவது வளமைதான். ஆனால் யானைகள் வருவதற்கு ஒரு அதை மிட்டிகேட் பண்றது எந்த ஒரு அமைச்சர் வந்ததுக்கு பிறகு ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு யானை இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் பெரிய அளவில் கொந்தளிக்காம வீதிக்கு வந்து பிரச்சனைப்படாம அடிப்படைப்படாம இந்த பிரச்சனை இல்லாம இருக்குன்னா யானை வந்து இன்னும் இந்த கடந்த 2-3 நாட்களுக்கும் உயிர் சேதம் வேற இல்லை. ஆனா வாழச்சேர்ந்து உயிர் சேதம் வந்தது ஒரு அந்த தாய் வந்து மட்டக்களப்பு சேர்ந்த தாய் இல்லை. அவர் ஆக கொழும்பு பிரதேசத்திலிருந்து விடுமுறைக்கு வந்தபடியா இந்த பெரிய ஒரு கொந்தளிப்பாதால வேற இல்லை. இது முதல் பவுனதீவுல யானை வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு செத்தது. வைல்ட் லைஃப் ஒரு ஆபீசரும் செத்து 2-3 வருஷத்துக்குள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு யானையால ஒரு உயிர் இழந்ததுக்கு பிறகு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமமே அழிந்த பிறகுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம். மிக முக்கியமாக இந்த கதைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஹேங்கிங் யானை ஃபென்ஸாக நீங்கள் போடலாம்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து எங்களுக்கு நேரத்துக்கு நான் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.